எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இந்தியன் பேசுறேன். ஹோப் யூ ஆர் டூயிங் குட். நம்ம கரெக்டிவ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கிட்டத்தட்ட 119 நாள் வந்துட்டோம். 118 நாள். பிப்ரவரி 1ஆம் தேதி பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா மே 29 வியாழக்கிழமை. இது கண்டிப்பா நாட் பாசிபிள்ன்ற மாதிரியான விஷயம். அதை வந்து பாசிபிள் பண்ணது நம்ம லார்ஜ்னஸ்ல தான். அவங்களுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்ட் 118 டேஸ் ரிசல்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் இதுதான் ரிசல்ட்னு கேட்ட கிடையவே கிடையாது. 3 மாசம் தான் இருக்கு. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு தெரியும், அந்த டிரான்ஸ்பிளான்ட் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரிசல்ட் வரதுக்கு 5 மாசம் 6 மாசம் ஆகும். ஸோ 3 மாசத்துல இவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா காரணம் இவ்வளோ கொஞ்சம் ஃபாஸ்டான லிட்டில் பிட் ஃபாஸ்ட் க்ரோத்துக்கு நம்ம எக்ஸோஸ் ஜிஎஃப்சி நான் எடுத்திருக்கேன். 3 செஷன் எடுத்துருக்கேன், 4வது செஷன் எடுக்க போகிறோம். ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன் சொல்லலாம். லாஸ்ட் டைம் சென்னையில் அந்த ஈவெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணியிருந்தீங்க, வர முடியலன்னு. 200க்கு மேலே கால்ஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த வாட்டி மிஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வாட்டி ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ வரி பண்ணிக்க வேணாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சான்ஸ் கிடைக்குங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்புங்க. அகைன் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக எல்லாருமே மீட் பண்ணலாம். சரிங்களா? டேக் கேர்.